ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான கொரியன் பிஎல் மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். 2009 வந்தது. சரி வாங்க இப்போ சீரிஸ்குள்ளே போகலாம். சீரிஸோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு ஒரு பையனும் பஸ்ஸில் உட்காந்து எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட நீங்கள் இந்த ஒரு சிட்டியோட பேர் சொல்லி இந்த சிட்டிக்கு தான் போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்கவும் அந்த பையன் இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு இருந்துகிட்டு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும். அதுக்காக இருந்துட்டு நான் வந்து சியோலில் தங்கியிருக்கேன், நான் வந்து இப்போ ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்தே பேசிகிட்டு இருப்பானா. அதை வந்து இந்த பொண்ணும் பார்த்துட்டு நீ மீட் பண்ண போகிறவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு இவ இருந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கிஃப்டெல்லாம் கொண்டு போறியே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு இவ இருந்துட்டு ஆமாம் என்னோட லவரை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துகிட்டு நானும் என்னோட லவரை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ரெண்டு பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து அவங்க லவரை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறதுனால அந்த பொண்ணு வந்து டெசர்ட்லாம் வாங்கிட்டு போகுது. அதை வந்து இவங்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டி இது வந்து நல்லாயிருக்கும், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. அப்போ இவன் செஞ்சு கொண்டு வந்து எடுத்துக்காட்டும். அந்த பொண்ணு இருந்துட்டு வா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இவன் இருந்துட்டு இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து நானே செஞ்சது, இது எல்லாமே ஒவ்வொரு டிஷ்ஷில் செஞ்சது, இது வந்து பாதாமில் செஞ்சது, இது முந்திரியில் செஞ்சது, இது பிஸ்தாவில் செஞ்சது அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கவும் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரியார் என்னடா ரொம்ப பேசுகிறானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு அவனையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறது இவனுக்கும் வந்து புரியுது. அதனாலே அமைதியாக இருந்துடலாம். இவன் பேர் வந்து இன்னும் நான் சொல்லலை இல்லையா, சரியா எனக்கும் தெரியலை, அதனால தான் இவன் சொல்லிட்டு இருக்கேன். இவனுக்கு வந்து பேர் நம்மளே நம்ம வாய்க்கு வர மாதிரி ஒரு பேர் வச்சிடலாம். இவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னா ஜின்னுட்டு வச்சிடலாமா. சரி, இந்த ஜின்னு வந்து இப்போ போக வேண்டிய இடமும் வந்துருச்சு போல். இப்போ வேறு ரெண்டு பேரும் இறங்கி அவன் லவர் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறான் போல். அதனால் மிலிட்ரி அந்த குவார்ட்டர்ஸ் இருக்குல்லையே அதுக்கு வந்திருக்கான். அவனை பார்க்கணுன்னா ஒரு ரிசிப்ட் மாதிரி அதில் ஃபில்அப் பண்ணி தான் அவங்கள பார்க்கணும் போல். அதில் வந்து அவன் யார், அவன் பேர் என்ன, அப்புறம் அவன் மீட் பண்ண போகிற ஆளுக்கு என்ன ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ட்டுலாம் அப்படியெல்லாம் நிறைய எழுதணும் போல். அப்படியெல்லாம் எழுதி கொடுத்தா தான் அவங்க மீட் பண்ண போகிற ஆளை வந்து மீட் பண்ண விடுவாங்க போல். சரி, இவன் இப்படியே எழுதிட்டே இருக்கும்போது அங்கே வந்து என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்ட்டு கேட்கவும் இவன் வந்து லவர் அப்படின்ட்டு போடுவானா. போட்டுட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அதை வந்து அப்படியே கொசக்கிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஆளுகிட்ட போய் எனக்கு வந்து இன்னொரு ரெசிப்ட் கொடுங்க, அது வந்து தப்பா எழுதிட்டேன், அதனால எனக்கு வேற ரெசிப்ட் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கவும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆள் வந்து அதெல்லாம் இல்லை ஒன்று தான் தர முடியும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லவே வந்து ப்ளீஸ் இன்னொன்று கொடுங்களே அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அவர் இருந்துட்டு அதெல்லாம் தர முடியாதுப்பா, ஒன்று தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்களே. இவனை இங்கே வந்து உட்காந்து அந்த கொசைக்கு இருப்பான் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்து அவன் வந்து லவ்வர்ன்ட்டு எழுதியிருப்பான்ல, அந்த இடத்துல வந்து நல்லா அடிச்சுட்டு வெளியே தெரியாமல் அடிச்சுட்டு அதில் வந்து ஃப்ரெண்டுன்ட்டு எழுதி அவன் வந்து கொடுத்துட்டான் போல. இப்போ வந்து அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்க. அப்போ வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க போது அவன் டேபிளுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரு லவர்ஸாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு வந்து டெசர்ட்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கவும் இவன் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துறான். அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்கவும் அந்த பொண்ணை டக்குன்னு திரும்பி பார்க்கவே அவன் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட லவரும் வந்துடும். அந்த பையன் பேர் வந்து மின்சு வரவும் அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆஃபீஸ்லேயும் அப்படியே ரெண்டு பேரும் கண்ணாடியே மாற்றி அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. அப்படி கொலாவிட்டே இருக்கும்போது நம்ம ஜின்னு இருந்துட்டு அவன் டெசர்ட் கொண்டு வந்தான் இல்லையா மின்சுக்கு, அதை வந்து மின்சு கையில் கொடுத்துட்டு மின்சு வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது மின்சோட அம்மா அங்கே வந்துட்டு மின்சு அப்படின்னு கூப்பிடவும் ரெண்டு பேரும் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மூணு பேருமே மின்சோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. மின்சுவோட அம்மா வந்து ஆப்பிள்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஜின்னை பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வரையா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜின்னு இருந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் இவனை பார்க்க வந்த அப்படின்ட்டு கேட்க இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு அதனாலதான் பார்க்க வந்து இவன் ஃப்ரெண்டு எல்லாருமே எனக்கு தெரியுமா, நீ யார் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே தயங்கிட்டேவும் நான் வந்து இவனோட சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவனை வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணேன், அப்படியே இவன் தான் மிலிட்ரியில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அதனால இவனை வந்து இப்ப பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு வழியா எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப தனியா வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் தனியா வந்து உட்காந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் என்ன பேசுறேன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஜின்னு வந்து எங்க என்ன பண்றான்னா அவன் டெசர்ட் கொண்டு வந்தா இல்லையா, அதை வந்து அப்ப கொடுக்க முடியல இல்லையா, அதை இப்போ கொடுக்குறான், இது வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கு நம்ம மின்சுக்கு அதை வாங்கிட்டு நான் வந்து இதை இப்பயே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதில் வந்து டெசர்ட் இருக்கு. அதை வந்து இதை பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் செம டேஸ்டா இருக்கு, எம்மியா இருக்கு, நீ வந்து ஒரு சூப்பரான செஃப் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம மின்சுக்கு என்ன ஆயிடுதுன்னா அவனை வந்து கிஸ் பண்ணணும் போல தோணுது போல. அப்படியே அவன் பக்கத்துல அப்படியே கிஸ் பண்ண போவானா. நம்ம ஜின்னு இருந்துட்டு என்ன பண்ற அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து அதெல்லாம் கண்டுக்காம அவன் பக்கத்துல அப்படியே போயிட்டே இருப்பானா கிஸ் பண்றதுக்கு. நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு மாதிரி யாரும் பக்கத்துல யாராவது இருப்பாங்களோ பாத்துருவாங்களோ அப்படின்ட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே கண்ண மூடி அவன் கிஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பானா. அப்ப நம்ம மின்னு வந்து என்ன பண்ணுவானா அவன் மூக்க கிள்ளிட்டு நான் வந்து கிஸ் பண்ணுவேன் நினைச்சியா அப்படின்ட்டு அவன் வந்து அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு ஜின்னு வந்து சும்மா என்ன கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. பேசலாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு நீங்க தங்கிட்டு போலாம்ல அப்படின்ட்டு நம்ம சின்ன பார்த்து கேட்கவும் அதுக்கு சின்ன இருந்துட்டு ஓ பரவாயில்லம்மா நான் வந்து இன்னொரு நாள் தங்குறேன், மின்சு இப்போ போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே இங்க இருந்து போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம மின்சு வந்து சொல்றோம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும் ரெண்டு பேரும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜின்னு இருந்துட்டு மீட் பண்ணலாமே, நீ வேணா என்ன மீட் பண்ணவா அப்படின்னு சொல்லவும் நம்ம மிஸ் இருந்துட்டு என்ன சொல்றான்னா எனக்கு வந்து விசிட்டர் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜின்னு இருந்துட்டு நீ வரலன்னா என்ன நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் சுக்கு வந்து அப்படியே சிரிப்பாயிருது. அப்படியே ரெண்டு பேரும் ரோட்ல அப்படியே கொஞ்சம் கொலாவி சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வழியா கேம்பஸ்க்கு வந்துட்டாங்க போல. கேம்பஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்கிற ஆளுகிட்ட உள்ள போகணும் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற ஆள் வந்து அதெல்லாம் விட முடியாது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க திரும்பி வீட்டுக்கு போயிருங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கவும் நம்ம ஜின்னு வந்து நம்ம மின்சு கிட்ட சொல்றேன் இந்த மாதிரிலாம் உள்ள விட முடியாதான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க.
ஒரு வழியாக அது வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அங்கே தான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி வீட்டுக்கு வந்துட்டு 3 பேருமே ஃபேஸ் மாஸ்க் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஃபேஸ் மாஸ்க் போட்டு படுத்துக்கிட்டு நம்ம மின்ஸோட அம்மா சொல்றாங்க ஜின்னுகிட்ட, இவன் வந்து தூங்கும்போது அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான், கையத்துக்கு அங்கிட்டு போடுவான் காலத்துக்கு இங்கிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பாயிருதா. அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம மின்ஸு இருந்துட்டு அவங்க அம்மாவை அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி இடிச்சிட்டு நம்ம ஜின்னை பார்த்து இதெல்லாம் நீ நம்ம அதை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஒரு வழியாக தூங்கிறாங்க. அப்படி தூங்கவும் நம்ம ஜின்னும் மின்ஸுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம இவங்க 2 பேத்துக்கு சுத்தமா தூக்கமே இல்லையா, நம்ம மின்ஸு வந்து என்ன பண்றாங்க, அம்மா தூங்குறாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜின்னு பக்கம் திரும்பி ஜின்னை எழுப்பி அம்மா நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்களை எட்டி பார்த்துட்டு ஆமா அம்மா நல்லா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேட்ருக்கு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம மின்ஸோட அம்மா வந்து அந்த தூக்கத்திலேயும் மின்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. 3 பேரும் ரெடி ஆகி ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்க ப்ரே நடந்துட்டு இருக்கு, நான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம மின்சு இருந்துட்டு எவ்வளவு நேரம் ஆகுமா வரதுக்கு அப்படின்ட்டு கேட்கவும் அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம மின்சு இருந்துட்டு சரிங்க அம்மா பார்த்து போயிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிட்டு போகவே இவங்க 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சி வீட்டுக்கு அப்படியே குடுன்ட்டு வேகமா ஓடி வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வேற என்ன மேட்ரு தான் வந்து 2 பேரும் அப்படியே மாத்தி கண்ணத்துல மூக்கல காதுலன்ட்டு 2 பேரும் அப்படியே மாத்தி கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேட்ரு டீப்பா இருந்தாலும் இவ்வளவு டீப்பா பண்ணக்கூடாது, இருந்தாலும் டீப்பா போயிட்டே இருக்கா. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம மின்ஸுக்கு வந்து மேட்ரு பண்றீங்க பரவாயில்ல, அதுல என்ன உனக்கு கேள்வி வேற. அப்படி மேட்ரு போயிட்டே இருக்கும்போது நம்ம மின்சு வந்து ஒரு ஜட்டி போட்டிருப்பான் ஜின்னு, அந்த ஜட்டில வந்து பொம்மை படம் இது போட்டிருக்கோமா, அதை பார்த்துட்டு நீ என்னடா சின்ன குழந்தை போடுற மாதிரி ஜட்டியெல்லாம் போட்டிருக்க அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜின்னு இருந்துட்டு சும்மா நான் வந்து கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு மின்சு இருந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கியூட் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மேட்ரு வந்து டீப்பா அவனை வந்து அப்படியே செஸ்ட் இதெல்லாம் கிஸ் பண்ணிட்டே மேட்ரு இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜின்னு வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே ஸ்டென்ட் ஆகிட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். இவன் என்னத்தை பாக்குறான்ட்டு அங்க திரும்பி பார்த்தா நம்ம மின்ஸோட அம்மா வந்து அங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்க பார்க்கவும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குட்டு அங்க இருக்கிற பவுச் எடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாங்க. இப்ப இவங்க மின்சுக்கும் ஜின்னுக்கும் அம்மா இதை பார்த்துட்டாங்களே என்ன பண்றதுன்ட்டு அவங்க அப்படியே ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க மூஞ்ச. இப்போ இந்த பக்கம் மின்ஸோட அம்மா வந்து அங்க இருந்து பவுச் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க வந்து அப்படியே ரோட்ல அழுதுகிட்டே போறாங்க. என்ன பண்றது எப்படி இதை சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரோட்ல அமைதியா நடந்து போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்து நம்ம மின்சுவும் சின்னவும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அவங்க அம்மா பின்னாடியே அப்படியே வராங்க. இதை பத்தி எப்படி பேசுறது, அம்மாவுக்கு எப்படி எடுத்து சொல்றது, அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு 3 பேரும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி ஒரு இடத்துல நின்று அப்படியே பாத்துக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கட்டுலாம் நம்மளுக்கு காட்டல. இப்போ மின்சு வந்து ஜின்ன பஸ் ஏற்றி விட்டுட்டு அவனுக்கு வந்து டாட்டா காட்டிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஜின்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது ஓப்பனிங்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்களே, நம்ம ஜின்னு கூட உட்காந்து பேசிட்டு வரோம் இல்லையா, அந்த பொண்ணும் இப்பதான் வீட்டுக்கு போது போல பஸ்ல ஏறி அந்த பொண்ணும் சோகமா தான் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கு நம்ம ஜின்னுக்கு பின்னாடி. இது சரின்ட்டு இவங்க 2 பேரும் அப்படியே மாத்தி அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு பை சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டாங்க போல அவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கும். இப்போ 2 பேரும் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கிறனால ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் ரொம்ப குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கு. அவன் வந்து கேவான் என்ன வந்து வேணான்னு சொல்லிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. போய் ஃபீல் பண்ணிலாம் முடிச்சுட்டு 2 பேரும் தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டாங்க போல. நம்ம ஜின்னு வந்து ஒரு இடத்துல நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பயும் நைட் அந்த இடத்துலயே ஸ்டேவும் பண்ணிட்டான் போல. ஸ்டே பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு அவன் வந்து மறுபடியும் அவன் வீட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்க. அப்படி வீட்டுக்கு நடந்து போயிட்டு அவன் ஒர்க் பண்ற இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம திடீர்னு மின்சுக்கு வந்து அங்க வந்துடுறான். அவன் வராத ஜின்னை பார்த்துட்டு ஜின் வந்து மின்சு பக்கத்துல போய் நீ எங்க இங்க அப்படின்ட்டு கேட்குவோம். அதுக்கு நம்ம மின்சு வந்து கிண்டலா நான் வந்து மிலிட்டரியில இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்ம ஜின்னு இருந்துட்டு ஆச்சும் ஏன்டா அப்படின்ட்டு கேட்கவும் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நான் வந்து உங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காண்டி இப்போ 2 பேரும் போறாங்க. போய் நம்ம மிசுக்கி தான் அவங்க அம்மா கிட்ட ஆன்ட்டி நான் இன்னைக்கு வந்து ஜின்னை வெளியே கூட்டிட்டு போறேன், என்ன நம்புங்க நான் சீக்கிரமா கொண்டு வந்து அவனை விட்டுடுறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ஜின்னோட அம்மா இருந்துட்டு நான் உன்னை நம்புறேன் ஆனா அவனெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம மிசுக்கு இருந்துட்டு ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி எனக்கு ஒரு நாள் மட்டும் அவனை நான் வந்து வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ஜின்னோட அம்மா இருந்துட்டு முடியாது அப்படின்ட்டு சும்மா நக்கலுக்காண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜின்னு இருந்துட்டு ஆன்ட்டி பாருங்க நான் மிலிட்டரி யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கேன், நான் வந்து போய் சொல்லல, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் அவனை வந்து சீக்கிரமா கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கவும் அவங்க அம்மா வந்து நம்ம ஜின்னை பார்த்து உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லாவே பேசுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அவங்க அம்மா. இப்போ ஜின்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம மின்சுக்கு இருக்கான் இல்லையா, மின்சுவோட ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம மின்சு வந்து என்ன பண்றோன்னா அவங்ககிட்ட நிறைய பேசணும், சரிவா இங்க பேச வேணாம் வேற எங்கேயாவது போய் பேசலான்ட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே மறுபடியும் தரன்னு இழுத்துட்டு ஓடி போயிடுறான். ஓடி போய் ஒரு க்ரௌடா இருக்கிற இடத்துல நின்று அப்படியே 2 பேரும் மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்ணிக்கிறதோட இந்த சீரீஸ் வந்து முடியுது. நான் வந்து ஒரு சீனை வந்து கட் பண்ணிட்டு மறந்துட்டேன். அந்த சீன் வந்து என்னன்னா இவங்க வந்து அந்த இன்டிமெண்டா இருப்பாங்களே அது வந்து அவங்க அம்மா பாத்துருவாங்களே. அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு நைட் வந்து வீட்டுல உட்காந்து துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டேவும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து மின்சு வந்து கால் பண்ணுவா. அது வந்து பெரிய ஒரு இது இல்லை, அதனாலதான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்ட்டு அதை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.